நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு. இது அப்படிதாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ப்ரோமோ வந்து போட்டாச்சு. இது வந்து செகண்ட் பார்ட்டுக்கான ப்ரோமோங்க. இந்த ப்ரோமோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு பயங்கரமான அதிரடியான ஒரு சம்பவம் ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து வீட்ல வந்து எல்லாருமே கவலையா இருக்காங்க. ஆதி, பாரதி, தமிழ் எல்லாம் வந்து பாட்டி வந்து எங்கே போனாங்கன்னு தெரியாம அவங்க வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா வீட்டில் தற்செயலாக போகிறாங்க. வந்து ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு லெட்ரு மாதிரி இருக்குது. இது என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து அந்த லெட்டரை வந்து எடுக்காங்க. எடுத்துகிட்டு இங்கே வாங்க ஆதி, இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன பாரதி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் இங்கே பாருங்கள் லெட்ரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்காங்க. பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. அதுக்கடுத்து தான் அதை வந்து பாரதி வாங்கி படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாரதி கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படி சொல்லி தான் அந்த இடத்துல வந்து நம்ம சாரதா வந்து லெட்டரே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சேர்ந்து வாழ்ந்தாலும் நம்மக்கிட்ட வந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட சொத்து பத்து இருக்குது. ஆனால் சந்தோஷம் நம்மக்கிட்ட இல்லையே. அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. பாரதிக்கு வந்து நான் என்னென்னமோ வந்து கொடுமையெல்லாம் பண்ணிட்டேன். சாரி பாரதி. அதனால தான் நான் ஆரம்பத்திலே வந்து பாரதி கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு சொல்லி தான் இந்த லெட்டரே எழுதியிருக்கேன். என்னை மன்னிச்சிரு பாரதி. என்ன இருந்தாலும் உன்னை நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தியிருக்கக்கூடாது. எனக்கு வந்து என் பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது. அவன் மேலே உள்ள பாசத்தினால தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி உன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நான் கொஞ்சம் உடந்தையாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட அவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. அதனால தான் நான் வந்து அவனை தேடி அங்கே அடிக்கடி வந்தேன். அவன்கிட்ட ஃபோனில் பேசினேன். ஆனால் கடைசியில் வந்து நீ, ஆதி, தமிழ் 3 பேருமே வந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நானும் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி தான் நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சேன். அங்கேயும் வந்தேன். ஆனால் நான் வந்ததுனால உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து நீங்கள் 2 பேரும் வந்து சண்டை போடுற சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால தான் வந்து எனக்கு தான் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கல. உங்களுக்காகவாது அந்த சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகிறேன். சொல்லப்போனால் இனிமேல் வந்து நான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவே மாட்டேன். என்னை நீங்கள் திரும்பி பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லெட்ரு வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்தவொடனே பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவங்க ஒரு பக்கம் கலங்கி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த லெட்டரை கேட்டுட்டு ஆதி ஒரு பக்கம் வந்து கலங்கி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.